வெல்கம் டு பேப்ஸ்டியோ. நான் பூபால் முனுசாமி. இந்த வீடியோவில் வந்து லைஃப் ஆஃப்டர் ஏஐ அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். எல்லாருமே ஒரு 6 மந்த்தாக அவங்கவுங்க ஆர்கனைசேஷனில் வந்து நிறைய ஏஐஸை கொண்டு வந்துட்டாங்க. நிறைய சில பேர் வந்து கிட்டப் கோபைலட், ஜெமினாய், அதுக்கப்புறம் கோவர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வான்ஸான ஏஐஸ் வந்து வந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் எல்லா ஆர்கனைசேஷனும் டெவலப்மெண்ட்டில் ஏஐக்கு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் ஏஐ அப்படின்ற டூல் உங்கள் கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நிறைய சீனியர் டெவலப்பர்ஸ் என்ன சொல்லுவாங்க, இல்லை ஏஐஸ் வந்து மேக்கிங் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ், அதனால் வந்து நான் ஏஐ வச்சு நான் கோடு எழுத மாட்டேன், நான் வந்து மேனுவலாக தான் கோடு எழுதுவேன், மேனுவலாக தான் டெஸ்ட் கேஸ் எழுதுவேன், நான் ரிவ்யூ பண்ணி ஒன்று ரிவ்யூ பண்ணி தான் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ அது வந்து அங்கே ஒன்றுமோ இங்கே ஒன்றுமோ வெடிச்சிருக்குன்னு வச்சுக்கேன். ஆனால் அதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து என்ன வருது அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து பர் ஹவருக்கு வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறோம், சரியா? ஆனால் ரிப்பீட்டிவான டாஸ்கில் உங்களுக்கு அசைன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டாஸ்கில் உங்களுடைய எனர்ஜி நாங்கள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் விரும்பலை. ஸோ அதுபோல் ரிப்பீட்டிவான டாஸ்க் வந்து ஐ வாண்ட் ஏஐ டு டூ ஆர் எல்பியூ ஆன் இட் அப்படின்னு சொல்கிற ஆர்குமெண்ட்ஸ் அவங்க கொண்டு வராங்க. ஸோ அதனால் ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணும்போது டாஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுற நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கம்மியாகும். அதனால் வந்து நீங்கள் நிறைய டாஸ்க்கை எடுக்க முடியும் அப்படின்னு தான் அவங்களோட கவுண்டர் ஆர்குமெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ரிப்பீட்டிவான டாஸ்க், ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் கேஸ் எழுதுறதா இருக்கலாம், கோட் ரிவ்யூ பண்ணதாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஏஐ வந்து நல்லாவே பண்ணுது. அது உங்களோட நல்லா பண்ணுதுன்னு சொல்ல வரல, பட் அது நல்லாவே பண்ணுது. நீங்கள் வந்து அடிஷ்னல் ஐ மட்டும் அங்கே வச்சிங்க அப்படின்றத தான் அவங்க சொல்லவும் வராங்க. அது விச் மீன்ஸ் உங்களுக்கு வேலை அவ்வளோ சீக்கிரம் போகாது, பட் நிறைய வேலையை உங்களுக்கு நாங்கள் அசைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதனால் வந்து ஏஐ கூட சேர்ந்து பேர் ப்ரோக்ராமிங் பண்ணுங்கள் அப்படின்னு தான் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்குது. ஸோ என்னுடைய என்வாய்மெண்ட்டை பொறுத்த வரையும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், வந்து விஎஸ் கோடாக இருக்கட்டும், என்கிட்ட சில டூல்ஸ் நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கோட் புஷ் பண்ணுவோம்ல, அந்த புஷ் பண்ணுற ரெபாசிட்டரியை வந்து டைரெக்டாக வந்து எம்சிபி மூலமாக நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எம்சிபி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு, எம்சிபின்னா மாடல் கான்டெஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ். அதாவது ஏஐ கிட்ட உங்களுக்கு ரியல் டைம் டேட்டாவை கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ரியல் டைம் டேட்டாஸை வச்சு அது வந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ எம்சிபி பற்றி தெரியாதவங்களுக்கு நான் வீடியோ லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு தரேன். ஸோ அந்த வீடியோவில் நம்ம எம்சிபி பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். எம்சிபி எப்படி எழுதலாம், எம்சிபி வந்து எப்படி வந்து ஏஐ கூட கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த பர்டிகுலர் வீடியோவில் இருக்கும். ஸோ நான் என்னென்ன எம்சிபி வச்சுருக்கேன்னாக்கா, சைஸ் 20x4 ரெபாசிட்டரிக்கு ஒரு எம்சிபி, அது கிட்டப்னு வச்சிங்கன்னா கிட்டப்புக்கு வந்து ஒரு எம்சிபி நான் வச்சுருக்கேன். ஸோ அது மூலமாக நான் என்ன பண்ண முடியும்னாக்கா, யாராச்சும் வந்து கோட் ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூபால் கோட் ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக அந்த பர்டிகுலர் ரெபாசிட்டரி, அதாவது அந்த பிஆர் லிங்கை கொடுத்து ஓகே இது வந்து கோட் ரிவ்யூ பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த கோட் ரிவ்யூ பண்ணதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னாக்கா, சில இன்ஸ்ட்ரக்ஷன் நான் எழுதி வச்சுருப்பேன். ஓகே, ஐ வில் பி அ 15 years எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வந்து கோட் ரிவ்யூ பண்ணும்போது நான் பார்ப்பேன். ஸோ அதனால் வந்து நீயும் இந்த பர்டிகுலர் பிஆர் ரிவ்யூ பண்ணும்போது இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா, அது என்ன பண்ணுங்க, ஃபுல்லாக அதை டவுன்லோட் பண்ணி அதை டிஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக கம்பேர் பண்ணி அது என்ன பண்ணுங்கன்னா, ஓகே இதெல்லாம் கிரிட்டிக்கல் ஃபிக்ஸ், இதெல்லாம் வந்து மீடியம், கடைசியாக ஓவராலாக வந்து இந்த பிஆர் அக்செப்ட் பண்ணலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி ஒரு சம்மரியும் நம்மளுக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு மேனுவலாக ஓகே ஐ லெவல் அது எங்கெங்கே ஹைலைட் பண்ணிச்சு அவங்கள பார்த்துட்டு ஓகே அப்ரூவ் பண்ணதோ ரிஜெக்ட் பண்ணதோ இல்லை கமெண்ட் பண்ணதோ நம்ம வந்துட்டு வந்துடும். ஓகே, இது ஒரு யூஸ் கேஸ். பிஆர்ஐஸ் பண்ணது நமக்கு ஆல்ரெடி நிறைய டூல்ஸ் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில், அதை வச்சு நம்ம பிஆர்ஐஸ் பண்ணலாம். பிஆர்ஐஸ் பண்ணிட்டு உடனே எல்லாமே முடிஞ்சிச்சா வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சப்சிக்வன்ஸ் ஒர்க்ஸ் இருக்குது, கண்டினியூஸ் இன்டிகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி சிஐசிடின்னு சொல்லுவோம்ல. ஸோ நீங்கள் பிஆர்ஐஸ் பண்ணோன்னே ஒன்று என்ன பண்ணணும், ஜெங்கின்ஸ் ட்ரிகர் ஆகும். ஜெங்கின்ஸ் ட்ரிகர் ஆகி ஒன்று என்ன பண்ணணும், சோனார் வந்து ட்ரிகர் ஆகும். இன்கேஸ் சொன்னீங்க புது கோடு எதிர்க்கீங்க, அது வந்து டெஸ்ட் கவரேஜ் இல்லை அப்படின்னாக்கா சோனார் சொல்லலாம், வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கவரேஜ் இல்லை, 80% வந்து மினிமம் டெஸ்ட் கவரேஜ் எழுதிக்கணும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 50% தான் இருக்குது, ஒழுங்காக டெஸ்ட் கவரேஜ் எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இல்லை லிண்ட் வந்து என்ன பண்ணணும், கோடு வந்து லிண்ட் வார்னிங் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லிண்ட் ஒரு பக்கம் ட்ரிகர் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணுக்கா, பிஆர்ஐஸ் பண்ண உடனே இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கோட் சேஞ்சஸ் பண்ணி மறுபடியும் இன்னொரு புஷ் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்ரூவலுக்கு போவோம். அப்ரூவல் வந்து அப்ரூவ் பண்ணோடனே அதுக்கப்புறம் தான் வந்து மெர்ஜ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து நான் நிறைய இடத்துல நீங்கள் ஏஐ யூஸ் பண்ண முடியும். ஜெங்கின்ஸ்க்கு ஒரு ஏஐ வச்சலாம். ஸோ அது வந்து ஜெங்கின்ஸ் வந்து ட்ரிகர் ஆகுதா, என்ன ஜாபோட கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோனா கியூபுக்கு வந்து ஒரு எம்சிபியை எழுதி வச்சலாம். ஸோ சோனா கியூபுக்கு எம்சிபி எழுதுறது மூலமாக நான் ஆகுனாக்கா, இது சோனா கியூபில் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணோடனே எங்கெங்கே கவரேஜ் மிஸ் ஆகுதோ அந்த மிஸ் ஆன கவரேஜ் வந்து அது காட்டும். ஸோ அதை ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபைல் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரெபாசிட்டரிக்குள்ளே போய்ட்டு ஓகே இந்த டெஸ்ட் கவரேஜ் இவ்வளோ தான் வந்திருக்கு, எங்கெங்கே இதுதான் மிஸ்ஸிங் லைன்ஸு, இதுக்கு வந்து டெஸ்ட் கவரேஜ் எழுது அப்படின்னு சொல்லி ஏஐ கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா, அது என்ன பண்ணுனாக்கா ரிப்போர்ட்டை அதாவது எம்சிபி மூலமாக சோனா கியூபை கனெக்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி அந்த பர்டிகுலர் இது எழுதி உங்களுக்கு
உங்களுக்கு தந்துடும். as I told you before, MCP என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா என்னுடைய வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ MCP அப்படின்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே நீங்கள் ஒரு வருஷம் ஐ குட் சே அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் பின்தங்கி இருக்கீங்க ஏஐயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ MCPன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் அது தெரிய வேண்டியது முக்கியமான விஷயம். அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், அதை போய் படித்து பார்த்து தந்தீங்க. ஓகே, கேதரிங் ஆர்கிடெக்சர் டிசைன் அப்படின்னு சொல்கிறதுலாம் அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், மல்டிபிள் MCPயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி நம்ம வந்து ஜீராவில் தான் நம்ம ஸ்டேட்டஸை வந்து ட்ராக் பண்ணுவோம், நம்மளுடைய ஒர்க் ஸ்டேட்டஸை. அதுக்கு வந்து நீங்கள் பண்ணலாமா, ஜீராகனு ஒரு MCP வந்து க்ரியேட் பண்ணி வச்சலாம். ஸோ ஜீரான்ற MCP வந்து பார்த்தோன்னா ஒரு டிக்கெட்டை ரீட் பண்ணதுக்கு மட்டும்தானா, இல்லை ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணதுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பஞ்ச் ஆஃப் ஒர்க் தரணும்னு வச்சுங்க, ஒரு சிம்பிளான ஒர்க் சொல்கிறேன், ஜாவா டு கார்ட்டின் இந்த பேக்கேஜ் ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பேக்கேஜை அப்படியே வந்து இங்கே டைப் பண்ணி உங்களுடைய GitHub கோபைட்டில் ஓகே அனலைஸ் திஸ் அண்ட் நீ என்ன பண்ணாக்கா இது வந்து செப்பரேட் பண்ண மீடியம் லோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைல்ஸை பேஸ் பண்ணி நீ செப்பரேட் பண்ணி அதுக்கு எஸ்டிமேஷன் கூட ஏஐ வச்சு யூஸ் பண்ண போகிறேன், ஒவ்வொரு ஃபைலுக்கும் எவ்வளோ எஸ்டிமேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் கொடுத்து அது ஸ்டோரி பாயிண்ட்ஸும் நீயே க்ரியேட் பண்ணி அதுக்கு ப்ராப்பரான டிஸ்கிரிப்ஷனும் நீயே க்ரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட்ஸையும் நீங்கள் ஜீராவில் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னாக்கா இது அந்த பேக்கேஜை வந்து அனலைஸ் பண்ணி ஓகே இந்த ஃபைல் வந்து ஜாவாவில் இருக்குது, இந்த ஃபைல் நீங்கள் கார்ட்லினில் கன்வெர்ட் பண்ணணும், இதுக்கு இது எஃபர்ட் ஆகும், இது வந்து மீடியம் இது லோ அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி அது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜீராவில் டிக்கெட் 1 டிக்கெட் 2 டிக்கெட் 3ன்னு சொல்லிட்டு அழகாக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒர்க். ஒரு டெவலப்பர் நீங்கள் ஃபஸ்ட்டு மேனுவலாக அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணணும் தனித்தனியாக மீடியம் லோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேனேஜருக்கு சொல்லணும், மேனேஜருக்கு அது புரியாது, மேனேஜருக்கு புரிகிற மாதிரி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கணும், அவர் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி எழுதுவார், அதுக்கப்புறம் ஜங்கினில் போவோம், சரி சீராவில் போயிட்டா அதுக்கப்புறம் வரும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை எல்லாத்தையும் ஏஐ கிட்ட கொடுத்துட்டு மூலமாக ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் க்ரியேட் பண்ணி விட்டுரும். நீங்கள் போய்ட்டு ஓகே இந்த டிக்கெட் சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் MCP மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்குமெண்டேஷனை எங்களுக்கு செக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்டேஷன் ஆல்ரெடி மோஸ்ட்லி இந்த கான்ஃபரன்ஸ் பேஜில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கான்ஃபரன்ஸ் பேஜஸை ஆக்சஸ் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ண அந்த டெவலப்மெண்ட்டை எல்லாத்தையும் கவர் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் ரீவேலிடேஷன் பண்ண முடியும். அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட் அனலைஸ் பண்ணி ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட்டை டீட்டெயில் டாக்குமெண்டேஷனை டெவலப்பருக்கு நீங்கள் எழுதணும் அப்படின்னாக்கா அதை வந்து நீங்கள் அதே போல் வந்து ஏஐ கிட்ட கொடுத்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் கோத்ரூ பண்ணி இதை வந்து ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை கான்ஃபரன்ஸில் போட்டோம் அப்படின்னாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வேலையை பண்ணி இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து அப்படியே கான்ஃபரன்ஸில் ஒரு டாக்குமெண்ட்டாகவே கிரியேட் பண்ணி அந்த லிங்க் உங்களுக்கு தந்துடும். அது நான் சின்ன ஒரு கோடு எழுதினாலும் ஒருக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட செக் பண்ணிக்கலாமே ஏஐ கிட்ட அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு மாறி இருக்குது. அதையும் நான் வந்து கண்டிப்பாக ஒத்துக்க தான் வேணும். அதே நேரத்தில் ஏஐ ஏதாச்சும் கோட் ஜென்ரேட் பண்ணாலும் அதை வந்து புஷ் பண்ண டேரெக்டாக டெவலப்மெண்ட்டில் புஷ் பண்ணதுக்கோ இல்லை ரிலீஸில் புஷ் பண்ணுறதுக்கோ ரொம்ப நான் தயங்குவேன். அதை வந்து கண்டிப்பாக மேனுவலாக வேலிடேட் பண்ணிட்டு தான் நான் வந்து போகணும். ஓகே, வேலிடேட் பண்ணாமல் நான் புஷ்ஷே பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து பிளைண்டாக நான் நம்புறதுக்கு வந்து நான் ரெடியாக இல்லை இப்போதைக்கு. ஓகே, ஏஐ நான் யூஸ் பண்ணதாக இருந்தாலும் ஐ வில் பி மோர் காஷியஸ். ஸோ பிளைண்டாக ஏஐயை நம்ப முடியாது அப்படின்றப்ப ஸ்டாண்ட் வந்து நான் கரெக்டாகவும் இருக்கேன். ஓகே, இப்போ வந்து எம்சிபின்றீங்களப்பா, இதில் எம்சிபியெல்லாம் வந்து பை டிஃபால்ட்டாக அவங்க ப்ரொவைட் பண்ணி நான் என்ன பண்ணது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொன்னல இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கனை வந்து க்ரியேட் பண்ண முடியும், பேசிக் டோக்கன் இல்லை பேரட் டோக்கன் சொல்லிட்டு. ஓகே, அந்த டோக்கனை வச்சு நீங்கள் ஒரு MCP வந்து பைத்தான் மூலமே க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணாங்க, ஜஸ்ட் வந்து உங்கள் GitHub கோஆப்ரேட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஓகே ஐ வாண்ட் டு கிரியேட் MCP ஃபார் திஸ் கான்ஃபரன்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்துறீங்க அப்படின்னாக்கா அது வந்து ஓகே கான்ஃபரன்ஸுக்கு எப்படி MCP எதுணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லும் போது நீங்கள் சொல்லுங்கள் ஐ வாண்ட் டு கிரியேட் MCP யூஸிங் த ஃபாஸ்ட் MCP API என்னதாங்க அகெயின் நான் சொன்னது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த ஃபாஸ்ட் MCP API தான் மூலமாக மாடல் கான்செப்ட் ப்ரோட்டோக்கால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதை சொல்லிட்டீங்கன்னா அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த MCP வந்து க்ரியேட் பண்ணி டூல்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அந்த டூல்ஸ் மூலமாக எல்லாம் அந்த ரிசால்வேஷன் எல்லாமே ஃபுல்லாக வந்து நடக்கும், ரீடு ரைட்டு அதுக்கப்புறம் தான் எடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா விஷயமும் வந்து அதுவே டேக் கேர் பண்ணிக்கும். அது முடிஞ்ச உடனே நீங்கள் அதை அந்த பர்டிகுலர் பைத்தான் ஃபைலை வந்து
இந்த கான்ஃபிகரேஷனில் போடுவீங்க. அந்த எம்சிபி கான்ஃபிகரேஷனில் போட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க் தான். உங்கள்கிட்ட எம்சிபி இல்லை அப்படின்னா நீங்கள் கேதர் பண்ணி ஏஐ வச்சு நீங்கள் தான் கோட் பண்ணிடலாம். அப்படி இல்லை ப்ரோ என்கிட்ட இல்லை நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னாலும் நெக்ஸ்ட் வீடியோ இந்த எம்சிபிலாம் எழுதி ஒரு கிட்டப் ரெபாசிட்டரி நான் போடுறேன். ஸோ தட் யூ கைஸ் கேன் ஏபிள் டு டவுன்லோட் அண்ட் யூஸ் இட். ஓகே, அதில் வந்து ஜஸ்ட்டு டோக்கன்ஸ் மட்டும் உங்கள் ஆர்கனைசேஷன் ஏற்ற மாதிரி டோக்கன்ஸ் மட்டும் அதுக்குள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அது சூப்பராக கனெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் எல்லா விஷயத்தையும் வந்து கிட்டப் கோபைன்ட்டு ஆக்செப்ட் பண்ணுற அளவுக்கு சூப்பராக வந்து ஒர்க் ஆகிற மாதிரி நான் பண்ணி கொடுத்துறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் how I'm using it. ரொம்ப டெவலப் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து ஒர்க்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நான் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ as I told you before, AI will not replace you, பட் உங்களுடைய ஒர்க்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் உங்கள் ஒர்க்ஸை வந்து ஆஃப்லோட் பண்ணுறதுக்காகவும் நிறைய ஏஐஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டு கொண்டு இருக்குது இப்போதைக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் போனாக்கா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா ஏஐ மூலமாக நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம டெலிவர் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒர்க்ஸ் வேல்யூமும் ரொம்ப அதிகமாகும். அதே நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் டெலிவர் பண்ண வேண்டிய டைம் டேனும் வந்து கிராஜுவலாக குறையும். அதாவது 2 வாரத்தில் டெலிவர் பண்ண ஒரு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் இல்லை 3 நாளில் டெலிவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் கூட. ஸோ நீங்கள் ஏஐஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கா எந்தெந்த பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ஏஐஸ் யூஸ் பண்ணுறீங்க, எந்தெந்த விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டூல் இருந்தால் நீங்கள் எப்படி அதை இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் போடுங்க.